இப்போ வந்து ஆப்போசிட்டில் வேளச்சேரி போகிற ட்ரெயின் வருது. நமக்கு இப்படி வரணும், எப்போ வரப்போகுதோ. சத்த கூட்டங்க டெய்லியும். மழை வேறு வருதுங்க, இதில் வேறு லைட்டாக தூருது. மழையில் நம்பிடுவாங்க. டைம் ஆரம்பம் ஆகிடுச்சு, இன்னும் நம்ம திருவாரூர் வரல. ஓகே, நம்ம டிப்போ கிட்டே வந்தாச்சு. இப்போ பஸ் பிடிச்சி போகணுமா? இதுக்கப்புறம் தாம்பரம் பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறி போயிடலாம். 91 சூப்பராக இருக்குல்ல இந்த பக்கம். வெல்கம் பேக் டு விண்டேஜில் நாங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸுங்க. இன்றைக்கி நம்ம பெருங்குடியிலேருந்து சாந்தோம் போகிறோம். இப்போ எந்த பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டுருக்கோம்? ஏன் பெருங்குடி பஸ் ஸ்டாப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அது என்ன ஒரு திருவான்மையூர். அது வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயினுங்க. சாந்தமில் இறங்கிட்டு அங்கேருந்து திருப்பி நடக்கணும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்க போது யாருக்குமே தெரியல. வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போகுது. சரி வாங்க அப்படியே போகலாம். கரெக்டாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பின்னாடி தான் இருக்கும். அப்படியே போகணுங்க அந்த பக்கம். நம்ம பெருங்குடி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பஸ்ஸோ ஆட்டோவோ எதுவும் பிடிச்சி நம்ம அங்கே போகணும். பஸ் வந்தால் போகலாம் எங்க, இல்லைன்னா ஆட்டோ வந்தால் போகலாம். டவுட்டாக இருக்கா? ஆமாம், இங்கெல்லாம் பிடிங்கி போட்டோம். இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஒரு வழியாக ஒரு ஆட்டோவில் ஏறிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி போகணும். சென்டரு ட்ரேட் சென்டரோட ஃப்ரண்ட் சைடு. டிராஃபிக் செம்ம டிராஃபிக்ங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இறங்கிட்டு நம்ம ட்ரெயினை தேடி போக வேண்டும். அதெல்லாம் எழுதி பேசுகிறேன். அப்படி நம்ம வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலாம். ஆல்ரெடி யூடிஎஸில் புக் பண்ணியாச்சு ட்ரெயினுக்கு. இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் ட்ரெயினில் தான் ஏறி போகலாம். இப்போ வந்து ஆப்போசிட்டில் வேளச்சேரி போகிற ட்ரெயின் வருது. நமக்கு இப்படி வரணும், எப்போ வரப்போகுதோ. நம்ம போக வேண்டிய வண்டி வந்துருச்சு. சத்த கூட்டங்க டெய்லியும். இப்போ வந்து நம்ம மந்தவெளியில் இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே போகணும். ஏதோ கிரிக்கெட்டு தான். கார் பண்ணது நைனி எப்பண்ணா? இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணுங்க ஆஃபீஸ்க்கு. ரொம்ப வந்து நிஜமானது 2 கிலோமீட்டருங்க. ஒரே கொடுமையாக இருக்குது. மழை வேறு வருதுங்க, இதில் வேறு லைட்டாக தூருது. மழையில் நம்பிடுவாங்க. ஏதோ மழையில் லைட்டாக நனைஞ்ச பரவாயில்ல, நல்லா டைட்டாக நனைஞ்சிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு வாடிக்கு 3 கூட வச்சுக்கிறோம். எதுக்கு கொடையா? 3 இருக்கு. என்ன சொல்றீங்க? இருந்தா என்கிட்ட ஒன்று இருக்குது, ஏன்ட்ட ஒன்று இருக்குது, அவர்கிட்ட ஒன்று இருக்குது. இருக்குதா? எது வரல நீங்களா? எடுத்து நீயுமா யூடியூப் ரூட்டஸ் விச்சு நீயுமா? நீ விச்சுவா? இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆஃபீஸ்கிட்டே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நான் அப்படியே ஈவினிங் வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணலாம். போகிறது எப்படி, எந்த பக்கம் போகிறோம், வேறு எங்கேயாச்சும் போகிறோமா, அதெல்லாம் வந்து ஈவினிங் பார்க்கலாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஆகிடுச்சு. 9 மணிக்கு ஆஃபீஸு, 10 மணி ஆகிடுச்சுங்க இப்போவே. சொல்லிட்டோம் ஆல்ரெடி. சரி ஓகே பரவாயில்ல வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே இல்லையா, அதனால அப்படி தான் இருக்கும். வாங்க அப்படியே பார்ப்போம். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டே ஓவர் ஆகிடுச்சு. சாயங்காலம் வந்து மணி 5:30 ஆகிடுச்சு. கிளம்பிடுச்சு. நாங்கள்லாம் காலையில் லேட்டாக போயிட்டு சாயங்காலம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சரி ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லா இருக்குது கை. ஒர்க் ஃப்ரம் ஹோமோட ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் ஜாலியாக இருக்குது. அதாவது அங்கே 100% இங்கே வந்து பாதி கூட இல்லை கை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன மேட்டர்னா, இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு இப்போ ஒரு ரூமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் இருந்து பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கேருந்து டெய்லி வர மாதிரி. இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வந்திருப்போம். இப்போ புது விதமாக பஸ்ஸில் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ப்ரோ நம்ம இப்போ போகிறோம் போயிட்டு அங்கேருந்து வந்து
ரூமுக்கு. ஆமாம், பட்டினப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஸோ அங்கேருந்து பஸ் ஏறி டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்? பெருங்குடிக்க போகிறோம். பெருங்குடிக்கு பஸ்ஸு. அதை நீ ட்ரை பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா டெய்லி இதே தான். எல்லாம் பஸ்ஸை ட்ராக் பண்ணிட்டுருக்கான். எங்கே ப்ரோ? போகலாம். அதுக்கு வர மாட்டோம் நான். வேறு சின்னதாக இருக்குது. பட்டை ஜங்ஷனு, இதுக்கப்புறம் பட்டினம்பாக்கம். எங்கே ப்ரோ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு? இதில் தான் இருக்கா பஸ் ஸ்டாண்டு? பீஷ்ணூர் எஸ்டேட் டிப்போ, பஸ் டிப்போ. இது என்ன ஏரியா ப்ரோ? இது பட்டினம்பாக்கம் பஸ் டிப்போ. அங்கே வந்து பீச்சு, சும்மா வேடிக்கை போட்டு அப்படியே போவோம். பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கேன் இப்போ. பட்டினம்பாக்கம் பீச்சு. இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஓ, அந்த பக்கம் இருக்கலாம் பஸ். அங்கே இங்கேயும் சுற்றி கடைசியில் டிப்போக்கே வந்துட்டோங்க. இங்கே தான் பஸ் ஏறணுமா என்னன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் ஒரு பஸ்ஸு வந்துச்சு, உள்ளே போய் நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம 102 அந்த பஸ்ஸில் வந்து போக போகிறோம். அதில் எந்த பஸ்ஸில் வருவான்? 109 வருவோம் அப்படின்னு பிளானு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஒரு வழியாக திருவான்மையூர் பஸ் ஏறிட்டோங்க. இந்த வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரே ஸ்டாப்பு தான். பஸ் டிப்போவா இல்லை எங்கே? பஸ் டிப்போவா? ஆக்சுவலி வந்து பிளானை மாற்றியாச்சுங்க. இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம ட்ரெயினில் தான், காலையிலும் ட்ரெயினில் ஈவினிங் ட்ரெயினில்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பஸ் ஓவர் லேட்டும் ஆகுது, ஓவர் ப்ரைஸும் ஆகுது. அதனால் இது சரிப்பட்டு வராது. டைம் 6:50 ஆகிடுச்சு. இன்னும் நம்ம திருவான்மையூர் வரல. திருவான்மையூர் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம பெருங்குடி போகணும். ஓகே, நம்ம டிப்போ கிட்டே வந்தாச்சு. இப்போ பஸ் பிடிச்சி போகணுமா? இதுக்கப்புறம் உள்ளே போய் பஸ்ஸை தரலாம். இதுக்கப்புறம் தாம்பரம் பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறி போயிடலாம். 91 இல்லையே. நம்ம வந்து பெருங்குடி பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குல்ல இந்த பக்கம்? அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு, அப்புறம் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே தெரிவிங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பை.